ஆண்டுடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்த நாளில் ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை மேற்கோளாக காட்டி உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தையை நாம் தியானிக்கலாம். இந்த செய்தியோட தலைப்பு என்னவென்று சொன்னால், நாம் இடறி விழாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்கிற தலைப்பிலே பார்க்கலாம். இடறி விழுதல் என்றால் சறுக்கி விடுதல் என்று அர்த்தம், வழுக்கி விடுதல் என்று பொருள். நாம் இன்னைக்கு ரோட்டு ஓரங்களில் போகும் பொழுது அல்லது ஒரு இடத்துல பயணிக்கும் பொழுது மெதுவாக போங்க, சறுக்கி விட்டுறாம பார்த்து இடைஞ்சி என்ன விட்டுறாம, தள்ளி விட்டுறாம, அப்படியே வழுக்கி விழுந்துடாம அப்படி சொல்லி என்ன செய்வோம், பல பதங்களை பயன்படுத்தி சொல்லுவோம் சறுக்கிறாமன். ஏன் சொல்லுவோம்னா, கீழே விழுந்து பாதிப்பு உண்டாக்கும், காயத்தை ஏற்படுத்தும், சேதத்தை உண்டாக்கிடும். சில நேரங்களில் விழும் பொழுது உயிருக்கே ஆபத்தாக கூட மாறலாம். அப்போ இதையெல்லாம் கவனத்தில் வைத்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம அநேகத்தை என்ன செய்கிறோம், கவனமாக போங்க, சறுக்கிறாம, மழை நேரம் இருந்தால் சறுக்கிறாமன்னு சொல்கிறோம். இல்லை மணலாக இருந்தால் மண்ணாக இருக்குது பார்த்து சறுக்கி போங்க, சறுக்கி போயிடாம அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ பல விதங்களில் சறுக்கி விடக்கூடாது, இடறி விடக்கூடாது, பிசகி விடக்கூடாதுன்னு சொல்லி பல விதங்கள் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கிறோமா இல்லையா? அப்போ அதை விட அதிகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருடைய விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும், சறுக்கி விழக்கூடாது, இடறி விழக்கூடாது என்கிற விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதைத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நாம் இடறி விழாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக 2 பேர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இங்கிலீஷில் சகோதர சகோதரிகள் போட்டிருக்கு, இங்கே பரிசுத்த வேதாகமத்தில் சகோதரரேன்னு போட்டிருக்கு. அப்போ சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒருபோதும் இடறி விழ மாட்டீர்கள் சொல்லி அழகாக சொல்கிறது. அப்போ ஒரு மனுஷன் இடறி விழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய அழைப்பையும் அவருடைய அழைப்பின் நோக்கத்தையும் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும், அறிந்து வைத்திருக்க வேண்டும். அவைகளை செய்தால் ஒரு காலம் சறுக்கவே சறுக்காது வாழ்க்கை, ஒரு காலம் வாழ்க்கை இடரவே இடராது. அப்போ இதை அநேகர் என்ன செய்வதில்லை, புரிந்து கொள்வது இல்லை. என்னை எதற்காக அழைத்தார், என்னை எதற்காக தெரிந்து கொண்டார், ஏன் என்னை முன்முறித்தார், இதெல்லாம் என்ன செய்யணும், ஜெபத்தில் கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அவைகளை ஒவ்வொரு மனுஷனும் கண்டிப்பாக செய்ய என்ன செய்யணும், முன் வர வேண்டும். இவைகளை நம்ம செய்யாமல் இருந்தாலோ அல்லது இதை குறித்தான ஞானமோ ஒரு விழிப்புணர்வோ இல்லாமல் இருந்தாலோ நம்ம வாழ்க்கையில் அநேக பாதிப்புகள் வரும். என்னென்ன பாதிப்புகள், என்னென்ன சறுக்கல்கள் வரும்னா, நோய்கள் மூலமாக பிரச்சனை வரும், அநேக மனிதர்கள் மூலமாக வரும், அநேக ஆபத்துகள் வரும், உலக காரியத்தின் மூலமாக வரும், அநேக போராட்டங்கள் மூலமாக வரும், பணத்தின் மூலமாக வரும், சாத்தான் மூலமாக வரும், இயற்கையின் மூலமாக வரும். பல விதங்களில் சேதங்களும் இடரல்களும் சறுக்குதலும் உண்டாகும். இவைகள் எல்லாம் நம்மை தாக்கக்கூடாது என்றால் அழைக்கப்பட்ட அழைப்பையும் அவர் தெரிந்து கொண்ட நோக்கத்தையும் என்ன செய்யணும், நன்றாய் புரிந்து வைத்து கொண்டு நடக்க வேண்டும். இவைகளை செய்தால் நாம் ஒரு காலம் இடறி விழ மாட்டோம். இதுதான் உண்மை. இதை தான் யார் புரிந்து கொண்டாங்கன்னா, பேதுரு புரிந்து கொண்டு சபைகளுக்கு எழுதுகிறார். நாம் என்ன செய்யணும், இடறி விழாமல் இருக்க வேண்டும்னா தேவனுடைய அழைப்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ இதை கேட்குற தேவ பிள்ளைகளாகி நம்ம ஒவ்வொருவரும், என்னை எதற்காக அழைத்தாரு, எதற்காக தெரிந்து கொண்டேன், என்ன நோக்கத்துக்காக என்னை வைத்திருக்கிறேன் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள முன் வரும் பொழுது இடரல் சறுக்குதல் வாழ்க்கையில் வராது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இறுதி போகாமல் இருக்க என்ன செய்யணும்னா, சங்கீதம் 119 165 வசனங்கள் இருக்கு. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை, இடரலே வராதான். அப்போ அப்படி சொல்லி பார்க்கணும். அப்போ வேதத்தை முக்கியத்துவப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய வசனத்தை முக்கியத்துவப்படுத்த வேண்டும். அந்த நாட்களில் பரிசுத்தவான்கள் மிஷனரிகள் என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டுடைய வார்த்தைக்காக மணிக்கணக்கு காத்திருப்பாங்க, வார்த்தையை பேசுவாங்க, வார்த்தையை யோசிப்பாங்க, வார்த்தையை சுவாசிப்பாங்க, வார்த்தையை தியானிப்பாங்க. வாழ்க்கையெல்லாம் வார்த்தைன்றது. இன்னைக்கு வசனத்துக்கு யாருமே என்ன செய்யறதில்லை, முக்கியத்துவம் கொடுக்க தெரியாது. வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை நேசிக்க வேண்டும். சும்மா ஏதோ வாசிச்சுட்டு போகிறது நேசிக்கிறது கிடையாது, இல்லை, அதன்படி நடக்க வேண்டும், அதை மூச்சாக கொள்ள வேண்டும், அதை எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்யணும், அதை இருதில் பயிற்று வைத்திருக்க வேண்டும். வாயை திறந்தால் வசனம் தான் இருக்கணும், சத்திய வேதம் அவன் வாயில் இருந்ததுன்னு சொல்லி வசனம் எழுதுகிறது. அப்போ வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தி வார்த்தையை நேசித்து வார்த்தைக்காக நம்ம நிற்கிற பொழுது அது நம் வாழ்க்கையில சமாதானத்தை உண்டு பண்ணும்,
அப்படி விலையேறப்பட்ட சமானம் உண்டு பண்ணப்படுகிற போது நம் வாழ்க்கையில எந்த வகையிலும் இடரல் வராது. வார்த்தையானது நம்மை பாதுகாக்கும். ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும்னா, வார்த்தை யாரு? இயேசு தான். அந்த வார்த்தையாய இயேசு தான் வார்த்தையா இருக்காரு. அப்போ இதை என்ன செய்யணும்? நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பைபிளில் ஒரு கூட்டம் மக்கள் என்ன செய்யாங்க? வார்த்தையை நேசிச்ச அதை என்ன செஞ்சாங்க? முக்கியத்துவப்படுத்த ஆரம்பித்தாங்க. அது யாருன்னா, பெரோயாங்கிற ஊரில் ஒரு பட்டணத்து மக்கள். அவங்க பவுலடிகள் பிரசங்கம் பண்ணும் பொழுது காரியங்கள்லாம் இப்படி இருக்கிறதா சொல்லி வசனம் இப்படி சொல்றதா சொல்லி பார்த்து தினந்தோறும் வேத வாக்கியங்களை என்ன செஞ்சாங்க? ஆராய்ந்து பார்த்து நல்ல குணசாலிகளாக இருந்தாங்க. அப்போ அப்படி ஆராய்ந்து பண்ணக்கூடிய சூழல் வரும்னா அவங்க உண்மையிலே நேசிக்க போய் தான் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு அர்த்தம் முடியும். சும்மா நேசிக்காமல் என்ன செய்ய முடியாது? வேதத்தை ஆராய்ச்சி பண்ண முடியாது. நிறைய குணசாலிகளாக இருந்தாங்களும் பேர் உடனே வராது. அப்போ அப்படி வரணும்னா வேதத்தை நேசிச்சுக்கணும். அந்த சமான நிலையாக உள்ள இருந்திருக்கணும். அப்படி இருக்க போய் தான் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்தும் இந்த கடைசி கால உபத்திரவத்திலிருந்தும் நாம் இடறி விழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையில் ஸ்ட்ராங்காக நிற்கணும். ஆவியானவர் துணையோடு வசனத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது எந்த இடரலும் நம்மை நெருங்க முடியாது. ஆகவே இதை கேள்விப்படுகிற, இதை காண்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும், வாலிப பிள்ளைகளும், குழந்தைகளும், பெரியவர்களும் யாராக இருந்தாலும் சரி, நாம் இடறி இல்லாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கிற பொழுது 2 விஷயம் பார்க்குறோம். அழைக்கப்பட்ட அழைப்பையும் நோக்கத்தையும் தெரிந்து கொண்டு வைத்திருக்க வேண்டும். அழைக்கப்பட்ட அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படிக்கு ஜாக்கிரதையாக இருக்கும்போது இடறி போக மாட்டோம். 2வதாக கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிலைத்து நிற்க பொழுது, நேசிக்கிற பொழுது இடரல் வராது. இதை புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் வார்த்தையின் முக்கியத்துவத்தை என்ன செய்வோம்? வெளிப்படுத்துவோம். தொடர்ந்து இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் இடரல் வராதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர் ஊழியமானது உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.